வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அந்த முருகனோட அருளால் கண்டிப்பாக எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னாலே அம்பிகைகளுக்குரிய வழிபாட்டு காலம். இந்த மாதத்தில் பெண் தெய்வங்கள் அனைவரையும் போற்றி வழிபடும் காலமாக அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் துர்க்கை அம்மனை காளியாக பாவித்து வழிபடும் ஒரு முறையும் இந்த மாதத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருது. நாம் நினச்சது எல்லாமே நினச்சபடியே நிறைவேறதுக்கு இந்த வழிபாடு ரொம்பவே துணை புரியும். இந்த வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை துர்க்கை அம்மனுடைய வழிபாட்டுக்கு உகந்த நாளாக தான் கருதப்படுது. இது எல்லா மாதத்துலேயும் செய்யலாம். ஆனால் இந்த ஆடி மாதத்தில் விசேஷமாக காளியை வழிபடணும். காளி என்பவள் துர்க்கையோட மறு உருவமாக பார்க்கப்படுது. அந்த காளி தேவியை இந்த நாளில் நினச்சி வழிபடுறது மேலும் சிறப்பை தரும். காளி தேவி அப்படின்னு சொன்னதும் உக்கிரமான தெய்வம், இவங்களை எப்படி நம்ம வழிபடுறது அப்படின்ற பயம் வேண்டாம். உக்கிரமான தெய்வங்களும் மனுஷங்களை காக்கிறதுக்காகவே உத்திர அவதாரங்களை எடுத்திருக்கிறதுனால இவங்களை வழிபடும் போது நம்மளுடைய வேண்டுதல்கள் சீக்கிரமாகவே நிறைவேறும் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. இந்த வழிபாட்டை ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் தொடங்குறது ரொம்ப 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 சிறப்பு. அதனால் நாளைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை மறக்காமல் இந்த வழிபாட்டு முறையை உங்களுக்கு என்ன வேண்டுதல் தேவையோ, உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை நினச்சி இந்த வழிபாட்டு முறையை தொடங்குங்க. வெள்ளிக்கிழமை ராகுகால காலமான 10 முதல் 12 மணி வரை இந்த வழிபாட்டுக்கு உகந்த நேரம். வேலைக்கு போகிறவங்க காலையில் என்னால் செய்ய முடியாது அப்படின்னு இருந்தால் ஈவினிங் 7 மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். இப்போது இந்த வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த வழிபாட்டை செய்யறதுக்கு காளி தேவியோட படம், அப்படி இல்லைன்னா துர்க்கை அம்மனோட படத்தை எடுத்துக்கோங்க. ஒரு மணப்பலகை ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த மணப்பலகையில் பச்சரிசி மாவால் கோலம் போட்டுருங்க. கோலம் போட்டதுக்கப்புறம் அம்மனுடைய திருவுருவ படத்தை அந்த மணப்பலகை மேலே வச்சுட்டு அவங்களுக்கு மலர்களை சாற்றணும். அதாவது மாலையாக கூட நீங்கள் போடலாம், இல்லை பூக்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி போட்டுக்கலாம். நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ, சர்க்கரை பொங்கல், கல்கண்டு, இல்லை என்னால் எதுவுமே முடியலன்னா பாலில் தேன் கலந்து நாட்டு சர்க்கரை போட்டு இதை கூட நீங்கள் அம்மன் முன்னாடி வச்சிடலாம். வெத்தலை பாக்கு, தேங்காய், பழம், அது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அம்மன் முன்னாடி பிரசாதங்களை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அம்மனுக்கு தூபம் காட்டணும். இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அம்மன் முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சு அப்படியே அம்மன் முன்னாடி அமர்ந்துக்கோங்க. அப்படியே உட்காந்து இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை 54 முறை நீங்கள் உச்சரிக்கணும். அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் க்ரீம் காளி காய நமக, ஓம் க்ரீம் காளி காய நமக, ஓம் க்ரீம் காளி காய நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் 54 முறை சத்தமாக சொல்லணும். ஒவ்வொரு முறை நீங்கள் மந்திரத்தை சொல்லும்போதும் குங்குமம் அப்படி இல்லைன்னா பூக்களால் அந்த அம்மனுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்யணும். இந்த பூஜை நீங்கள் மந்திரத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அம்மனுக்கு தீபாராதனை காட்டி நீங்கள் பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பூஜையில் படைத்த நெய்வேத்தியத்தை வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுங்க. குங்குமம், பூ இது எல்லாத்தையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வழிபாட்டை தொடர்ந்து 9 வாரங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நீங்கள் எதை நினச்சி இந்த பூஜையை தொடங்குனீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும். அது குழந்தை பேர், உடல் ஆரோக்கியம், திருமண தடை, வீட்டில் இருக்க பிரச்சனைகள் தீரணும், கடன் பிரச்சனைகள் தீரணும், வீடு கட்டணும், இப்படி எந்த வேண்டுதலாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி தரக்கூடிய சர்வ வல்லமை படைத்த வழிபாடாக இந்த வழிபாடு பார்க்கப்படுது. வாய்ப்பு கிடைக்கிறவங்க நாளைக்கு இந்த விசேஷமான நாளில் இந்த விசேஷமான பூஜையை செஞ்சு பலன் பெறுங்க.